அந்த விஷயம் இல்ல. எல்லா விஷயத்துலயும் சொல்றேன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் அழகாக்குங்க. ஸ்ட்ரைட்டா வந்து என்ன அழகாப்பேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நானும் இத்தன நாள் அப்படிதான் இருந்தேன். அப்புறம் நானும் இப்ப தான் நானும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி அழகாக்குற பயணத்துல இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கான கன்டென்ட் என்னன்னா, வெயிட் கெயின் எப்படி பண்றது? இது வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க ஒரு 4 வீடியோ, 3 வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல. மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் வீடியோல மத்தவங்க வீடியோ எந்த வீடியோ இருந்தாலும் ஓகே. எல்லாம் ஒரே மாரி தான் சொல்லப் போறாங்க. எல்லாம் டிஃபரெண்ட்லாம் சொல்லப் போறதில்ல. வேணா அவங்க பேட்டர்ன் வேணா மாறலாம். அதாவது எப்படி பண்றதுன்னா, உங்க ஹைட்டு, உங்க வெயிட் இத வச்சு ஒரு ஆப் இருக்கு. மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. அந்த ஆப் இல்ல நார்மலா ChatGPTல போட்டாலே போதும். போட்டோன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்னு ஒண்ணு வந்துரும். ஒவ்வொரு ஃபுட்லயும் ஒரு புரோட்டீன், அப்புறம் கார்ப்ஸு, இந்த மாரி ஃபேட்டு எல்லாமே இருக்கும். அதில கேலரிஸும் இருக்கும். அந்த கேலரிஸ் வந்து கணக்கு பண்ணணும். இப்போ உங்க கேலரிஸ் வந்து 3000. இந்த 50, 55 வீட்டுக்குலாம் இவ்வளோ தான் இருக்கும் மேக்ஸிமம். இல்ல 2500 அந்த மாரி மாறுபடுமே தவிர, இந்த அளவுக்கு லிமிட்ல தான் இருக்கும். ஓவர் வெயிட்ல இருக்கவங்களுக்கு தான் கேலரிஸ் அதிகமா இருக்கும். ஐ சு சு ஓகே. இப்போ உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் புடிச்சிட்டீங்க. 3000 கேலரிஸ் இருக்கீங்க. அடுத்த ஒரு தலைவலி ஒண்ணு வந்துருச்சு. இந்த 3000 மேல சாப்பிட்டீங்கன்னா 3500 கேலரி வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயின் ஆவீங்க. இதே 3000 கேலரி உங்க உடம்புல இருக்கு. அதுலேருந்து கம்மி பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னா அந்த கேலரியோட அதிகமா எடுக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணுமா அந்த கேலரியோட கம்மி எடுக்கணும். அவ்வளோதான். இத வந்து ஃபுட்ல வந்து நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஃபுட் சாப்பிட்றேன். இதில எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு Googleலயோ இல்ல ChatGPTலயோ போட்டிங்கன்னா, அதுவே கணக்கு வந்துரும். அதுக்கு ஏத்த மாரி நீங்க ஒரு ஃபுட் சார்ட் போட்டுக்கோங்க. இத கரெக்ட்டா ரெகுலரா எடுத்துருங்க. ஆனா நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் அதுக்கு பதில் என்ன பண்ணுவேன்னா, நான் எவ்வளோ சாப்பிடணும்னு நம்மளுக்கு தெரியும். அத வந்து என்னன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். இவ்வளோ சாப்பிடுவோம் நம்ம, இப்போ இவ்வளோ சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் ஃபுட்ல ஆட் பண்ணிப்பேன். முட்டை, ஆட் பண்ணேன். அதை கேன்சல் பண்ணிட்டேன். ரேட் அதிகமா இருக்கு. அப்புறம் ஹை புரோட்டீன் ஓட்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் வாங்குவேன். ஹை புரோட்டீன் ஓட்ஸ்லாம் வாங்குறான் காஸ்ட்லின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அது இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட் கம்மி அதுதான். ₹100 வரும். யோகா பார் வந்து ஹை புரோட்டீன் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் 350 கிராம் இருக்கும். 100 கிராம் சாப்பிட்டிங்கன்னா 24 கிராம் புரோட்டீன் கிடச்சிடும் அசால்ட்டா. இப்போ மற்றதெல்லாம் சாப்பிட்றதுனா இந்த புரோட்டீன் ஏன் எடுத்தேன்னா காஸ்ட்லியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு குடிக்கிற மாதிரி. அதனால் ஈஸியாக இருந்துச்சு. இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் மசில் கெயின் பண்ணுறதுக்காக நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அடுத்த தலைவலி வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, தடைகள் மேலே தடை வந்துட்டுருக்கு. நடுவில் காக்கா வந்துச்சு. அப்புறம் எங்கள் அண்ணன் பையன் வந்தான். அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க. மாற்றி வந்தாங்க. இவங்க யாருக்குமே தெரியாது நான் இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு. அதனால தான் கொஞ்சம் யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டுருக்கேன். அதுவும் எத்தனை மாதமா 2 மாதமாக எடுத்துட்டுருக்கேன்.